மேகங்களை தடுத்து நிப்பாட்டி அதன் மூலியமா மழை வர்றதை தடுத்து நிப்பாட்டினாங்க அமெரிக்கா. இங்கே ஈரானில் கடந்த 40 ஆண்டுகளமாக. இது தொடர்பாக மெமரி டிவிக்கு ஒருத்தர் கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிறகு இப்போ ஈரான் முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம். ஸோ அமெரிக்காவினுடைய ரேடார்களை எல்லாத்தையும் உடைச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஈரானில் மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இதை ஈரான் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்கன்னா, இவ்வளவு காலம் மழை வர்றதை தடுத்து நிப்பாட்டினதே அந்த ரேடார் தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அந்த ரேடார்லாம் உடைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி. சரி, இது ஒரு பக்கம். ரேடாருக்கும் மேகத்துக்கும் இதெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். இது அமெரிக்காவினுடைய வாகனம். இந்த வாகனத்திலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு ரசாயனம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதன் மூலியமாகவும் சில விஷயங்களை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க ஈரானில். இப்போ அது எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஈரான் இந்த போரில் வெற்றி பெற்றது எப்படின்னா, இயற்கை அரணையும் காப்பாற்றிருக்காங்க, மழை அளவு அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவோட ரேடார், இராணுவ உபகரணங்கள் இது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க. அமெரிக்கா கிட்ட போர் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் இல்லை. இதை தாண்டி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான கட்டணங்களையும் வசூலிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய முக்கியத்துவத்தையும் உலகத்துக்கு புரிய வச்சுட்டாங்க.